வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய நினைவு நாள் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள ஜனாதிபதி பிரித்தானியா பயணம். காணாமல் போனோரை கண்டுபிடித்து தருமாறு கோரி முன்னெடுத்த உண்ணாவிரத போராட்டம் நிறைவுக்கு. இருதரப்பு உடன்படிக்கை சீன முதலீட்டாளர்களின் ஆர்வம் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு சீனா இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை. பிரதி போலீஸ் அதிபர்கள் உட்பட 23 பேருக்கு இடமாற்றம். உலகக்கிணத்தில் தொடர்ச்சியாக 3 சதங்களை பெற்ற குமார் சங்கக்கார சர்வதேச ஒருநாள் அரங்கில் 14,000 ஓட்டங்களை கடந்தார். இனி விரிவான செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரித்தானியாவிற்கு சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை லண்டனை சென்றடைந்தார். பொதுநலவாய நாள் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவே ஜனாதிபதி அங்கு சென்றுள்ளார். லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தை சென்றடைந்த ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினரை பிரித்தானிய மகாராணியின் பிரதிநிதியொருவர் வரவேற்றார். பொதுநலவாய அமைப்பின் நினைவு நாள் நிகழ்வுகள் நாளை 2ஆம் எலிசபெத் மகாராணி உள்ளிட்ட அரச குடும்பத்தின் பிரதிநிதிகளின் தலைமையில் நடைபெறவுள்ளன. மெல்பர்னில் உள்ள பொதுநலவாய அமைப்பின் தலைமை அலுவலகத்தில் இந்த நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. பொதுநலவாய அமைப்பின் தலைவர் என்ற வகையில் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்த நிகழ்வில் விசேட அதிதியாக கலந்து கொள்வதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. காணாமற் போனோரை கண்டுபிடித்து தருமாறு கூறி யாழ்ப்பாணம் நல்லூர் கோவில் முன்றலில் 3வது நாளாக முன்னெடுக்கப்பட்ட அடையாள உண்ணாவிரத போராட்டம் இன்று நிறைவுக்கு வந்தது. யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலில் காணாமல் போனோரின் உறவினர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காணாமல் போன தமது உறவுகளை தேடித் தருமாறு வலியுறுத்தியும் நம்பகமான சர்வதேச விசாரணையை நடத்துமாறு கோரியும் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு சித்திரை மாசம் 9ஆம் தேதி என்ற மகன் கால் 7:30 வேலைக்கு போனவர். காலம் போய்க்கு சொல்லிட்டு போனவர். நான் வேலைக்கு போயிட்டு வரேன். இன்று வரை உள்ள வீட்டுல இல்லை. நான் ஓதாத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை. நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளுக்கு தாராட்டி நாங்களும் உயிரோட இருந்து பிரயோசனம் இல்லை ஐயா. 6 பேர் பிள்ளைகள். எங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா தான் கடன் நடத்தி எங்களை பார்த்தவா. இப்ப 3 தங்கச்சியுமே இருக்கணும், இன்னும் கல்யாணம் செய்யாம. அவியலை பாக்குறதுக்கு யாருமே இல்லை. அம்மம்மா தான் இருந்தவா கூட அவ வருத்தமா இப்ப மாமாவோட போயிட்டா. இப்ப நான் தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். 3 தங்கச்சியும் நெருங்க பார்த்து கொண்டு இருக்கல. அது அவியலுக்கு எப்படியும் அம்மா வேணும், எங்களுக்கு எங்களுடைய அம்மா தான் வேணும். அம்மா அங்க இருக்கு இங்க இருக்குன்னு எல்லாரும் சொல்லிடும், ஆனா ஒருத்தரும் காட்டுறதா இல்லை. அவியல் சரண்டர் ஆகி பட்டுவாடல வச்சு பஸ்ல ஏற்றவிட்டவே ஏற்றி ஓமந்தையை கொண்டு ஓமந்தையிலிருந்து மேனில் ஏற்றினவே. இதுவரையில் தெரியாது. இதுவரையில் எந்த முகாமும் நாங்கள் தேடி பார்த்தா தேடி நடத்துல எல்லாம் சொல்லிச்சினோம். அப்படி உங்களோட பிள்ளைகள் வந்தவே அப்படி பஸ்ஸில் சரணடைஞ்சு பஸ்ஸில் ஏற்றினவே ஓமந்தையில் வச்சு கொண்டு போனவே என்றெல்லாம் சொல்லிச்சினோம். காணாமல் போனவர்களுடைய பெற்றோர் இன்றுடன் 3 தினங்களாக தொடர்ச்சியான சுழற்சி முறையிலான உண்ணாவிரதத்தினை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய கண்ணீருக்கு மிக விரைவில் விடை கிடைக்க வேண்டும். அவர்களுடைய தேடுதலுக்கான பதில் கிடைக்க வேண்டும். இவர்களுடைய கண்ணீரை துடைக்கும் நோக்கில் இந்த அரசாங்கம் தன்னுடைய ஆக்கப்பூர்வமான ஒரு நல்லெண்ண சமீட்சையை மிக விரைவாக காட்ட வேண்டும். அத்துடன் தமிழ் அரசியல் கைதிகள் நிபந்தனையின்றி விடுவிப்பதனூடாக அவர்களுடைய குடும்பங்களுடைய வாழ்வில் ஒரு நல்ல மகிழ்ச்சியையும் நல்ல சமாதானத்தையும் தோற்றுவிக்க முடியும் என்று நான் கருதுகின்றேன். எமது பிரதம மந்திரி கூட காணாமல் போனவர்கள் செத்திருக்கலாம் அல்லது வெளிநாடு போயிருக்கலாம் என்ற அவரது பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதில் அல்ல. ஏனென்றால் பிள்ளைகள் பெற்றோரால் இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் முன்பாக சரணடைந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் முன்பாக இராணுவ வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறானவர்கள் செத்து போயிருக்கலாம், வெளிநாடு போயிருக்கலாம் என்று ஒரு அரசாங்கம் சொல்ல முடியாது. ஆகவே அரசாங்கம் அந்த மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற அந்த காலகட்டம் வந்திருக்கிறது. நீதி வழங்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதமரோ ஜனாதிபதியோ வீதியில் போபவர்கள் மாதிரி மறுமொழி சொல்ல முடியாது.
இதேவேளை முள்ளிவாய்க்கால் பகுதியிலிருந்து யாழ் நல்லூருக்கான நடைப்பயணம் இன்று பிற்பகல் நல்லூரை சென்றடைந்தது. ஈழ இளைஞர் பேரவையினால் இந்த நடைப்பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காணாமற் போனவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியும் ஐநா அறிக்கை பிற்போடப்பட்டமையை கண்டித்தும் சொந்த இடங்களில் மக்களை மீள்குடியேற்றுமாறு வலியுறுத்தியும் முள்ளிவாய்க்காலிலிருந்து யாழ் நல்லூர் வரை இந்த நடைப்பயணம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தும் செயலணியொன்றை நியமிக்க உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு சிறந்த நாடு எனும் தொனிப்பொருளில் சர்வதேச மகளிர் தின தேசிய நிகழ்வுகள் அனுராதபுரம் பொது மைதானத்தில் நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தியை வடமத்திய மாகாண முதலமைச்சர் ஃபேசல ஜெயரத்ன இதன்போது சமர்ப்பித்தார். பாலியல் குற்றங்களுக்கான தண்டனை, திருமணம் முடிப்பதற்கான ஆக குறைந்த வயது, ஆண் பெண் சம உரிமை, திருமண ரீதியான துன்புறுத்தல்கள், தொழில் புரியும் இடங்களில் காணப்படும் துன்புறுத்தல்கள் போன்றவற்றுக்கான சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த நாம் ஒரு வருட காலம் வழங்கியுள்ளோம். இது இன்று ஆரம்பமாகி 2016 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி நிறைவடையும். இந்த திட்டத்தை செயற்படுத்த சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் இணைந்து இதற்கான ஒரு செயலணி உருவாக்கப்படும். இவர்களின் காலக்கெடு 2016 மார்ச் 8ஆம் தேதியுடன் நிறைவடையும். இதற்கு பேராசிரியர் சாவித்திரி குணசேகர, கலாநிதி சில்வி செல்வம், பேராசிரியர் காமினா குணரத்ன, குமுதுனி சாமுவேல், கலாநிதி சேப்பாலி கோட்டைகூட, கலாநிதி அனுஷா எதிரிசிங்க, கலாநிதி அனுருத்தி எதிரிசிங்க, விஷாகா திலகரத்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான திட்ட வரைபடம் ஒன்றும் எமக்கு தேவை. நாளந்த செயற்பாடுகள் குறித்து திட்டம் ஒன்றை எமக்கு பெற்றுத் தாருங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறமையாக இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிக்காட்டுகின்றார்கள். இப்படி எங்கள் போன்ற பெண்கள் இனிமேல் வெளியில் வர வேண்டும். நீங்கள் வெளியில் வரும்போதுதான் நாங்களும் உங்களுக்கு சக்தியாகவும் நீங்களும் எங்களுக்கு சக்தியாகவும் வாழ்வதற்கு நன்மை பயக்கும். அதேபோல் நாங்கள் தேசிய ரீதியில் பார்க்கும்போது எங்களுடைய ஆசனங்கள் குறைவாக இருக்கின்றது. இன்று பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டால் 100க்கு 5% தான் எங்களுடைய பெண்கள் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். 225 பாராளுமன்ற உறுப்பினர்களில் எங்களுடைய தொகை ஒரு சிறிய தொகையாகத்தான் இருக்கின்றது. இனிவரும் காலங்களில் கௌரவ பிரதமரிடம் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். பிரதேச சபை சரி, மாகாண சபை சரி, பாராளுமன்றம் சரி, பெண்களின் ஆசனத்தை கூட்ட வேண்டும். அதற்காக பிரதமர் எங்களுக்கு விசேட கவனம் செலுத்தி பாராளுமன்றத்திலே எங்களுக்கு சலுகைகளையும் தர வேண்டும். அப்படியானால் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை கூட்ட முடியும். அதேபோல் ரணில் விக்ரமசிங்கவின் தந்திரத்தை தமிழ் மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதால் அவரது பிரதமர் கனவு பலிக்காது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி பள்ளி பகுதியில் இன்று முற்பகல் நடைபெற்ற மகளிர் தின நிகழ்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மகளிர் தின நிகழ்வுகள் பள்ளி கூட்டுறவு சபை மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதி ராஜா, எஸ் ஸ்ரீதரன், வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து சிறப்பித்தனர். ஒரு முதலமைச்சர் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கு முதலமைச்சரை ஒரு புறம்பாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை புறம்பாகவும் ஒரு பிரித்தாளுகின்ற உடைத்து செயல்படுத்துகின்ற அந்த நடித்தந்திரத்தை இந்த குள்ளநரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மிக தெளிவாக கையாளுகின்றார். இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது எங்களுக்கு மிக ஆபத்தான காலம். தன்னை 2005ஆம் ஆண்டிலே தோற்கடித்தவர்கள் விடுதலை புலிகள் என்று அவர் சொன்னார். நிச்சயமாக இல்லை. 2005ஆம் ஆண்டிலே தமிழ் மக்கள் மிக தெளிவாக திட்டமிட்டு இவருக்கு வாக்களிக்காமல் ரணில் விக்ரமசிங்கவுடைய நரித்தனத்தை அறிந்ததால் தமிழர்கள் அவரை ஓரங்கட்டி வைத்தார்கள். அதனால் தான் அவரால் அந்த ஜனாதிபதி என்கிற சிம்மாசனத்துக்கு ஒரு காலத்திலும் ஏற முடியவில்லை. அவர் இப்பொழுது பிரதமர் கனவு காணுகிறார். நான் நினைக்கிறேன் அவருடைய கருத்துக்கள் அதை கூட அவருக்கு இல்லாமல் தான் செய்து கொண்டு செல்லுகிறது. ஒரு தீர்க்க தரிசனமற்ற ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி, ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கின்ற ஒரு தேசிய இனத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு மாகாணத்தின் முதலமைச்சரை இவ்வளவு தூரம் விமர்சிப்பது மிக மிக ஆபத்தான ஒரு கட்டம். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தும் கூட. எங்களுடைய பெண்கள்
இப்பொழுதும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய கணவனை காணவில்லை, தன்னுடைய பிள்ளையை காணவில்லை. 80,000க்கும் அதிகமான பெண்கள், இளம் பெண்கள், இன்னும் குறிப்பாக மட்டக்களப்பு பிரதேசத்திலே, கிழக்கு மாநிலத்திலே 16, 17, 18 வயதுகளுக்குள் அவர்கள் திருமணம் செய்தவர்களாக, குழந்தைகளை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். கணவனை இழந்திருக்கிறார்கள், தன்னுடைய தம்பியை, தகப்பனை இழந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய நிலைமையை பற்றி நாங்கள் மிக ஆழமாக சிந்திக்கவர்களாக இருக்கின்றோம். வெறுமனே பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான பிரேரணைகள் மட்டுமல்ல, நாங்கள் நேற்றும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரத்திலே இதை பற்றி பேசினோம். இத்தனை ஆயிரமாக லட்சக்கணக்காக குவிக்கப்பட்டிருக்கிற ராணுவம் எங்கள் தேசத்தில் குவிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதைத்தான் ஐநா மனித உரிமை பேரவையிலே ஜாஸ்பர் சூகா அந்த அறிக்கை மூலம் சொல்லியிருக்கிறார். வடக்கு மற்றும் மலையக மக்களிடையே உள்ள உறவை வலுப்படுத்தும் நோக்கில் மன்னார் நுவரெலியா மகளிருக்கான சந்திப்பு நடைபெற்றது. நுவரெலியா மாகஸ்தோட்ட ஸ்ரீலங்கா கலாசார மண்டபத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ ஸ்ரீலங்கா கலந்து கொண்டார். வடபகுதி மகளிர் அமைப்புகளுக்கும் மலையக மகளிர் அமைப்புகளுக்கும் இடையிலான உறவு பாலத்தை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் போது மன்னார் மகளிர் மற்றும் பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்டதுடன் நுவரெலியா மக்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஸ்ரீலங்கா கலந்து கொண்டார். சமுதாயத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொள்வது, மகளிருக்கு தேவையான பயிற்சிகள் வழங்குவது என்பன தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஸ்ரீலங்கா நிகழ்வின் போது கருத்து தெரிவித்தார். இது உண்மையில இன்னொரு வகையில நாங்க பார்க்க போனா தமிழ் பேசும் மக்கள் என்று சொல்லி ஒரு ஒற்றுமை வாரத்துக்கும் இது ஒற்றுமை பாலமாக எனக்கு தெரியும். இது என்ன ஒற்றுமை பாலமாக இது அமைகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்று சொன்னால், இங்க பெண்களை ரொட்டி தட்டுறதுக்கும் தேயிலை புடுங்கிறதுக்கு தனியாக தான் பாவிக்கிறது, வேற ஒன்றுக்கும் சாப்பிட்றது தனியாக வாய் திறக்கலாம். இது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். பட் அதை விட முக்கியமா முதலாவது இங்க இலங்கை தமிழன், இந்திய தமிழன் இருக்கக்கூடாது, அதெல்லாம் மாற்றத்தை உருவாக்கும். இந்த நிகழ்வில் மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன. இதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினரால் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எங்க சாருக்கு இதுவரைக்கும் எங்க மாகாஸ்தோட்ட எஸ்டேட்ல யாருக்கிட்டையாவது இங்க இருக்கிறவங்கள வேணும்னாலும் சொல்லலாம், யாருக்கிட்டையாவது எனக்கு ஓட்டு போடு, நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. பெண்ணா இருக்கக்குள்ள 2-3 வருஷத்துக்கு முதல்ல சார் இங்க அடிக்கல் நாட்டணும்னு வந்தாரு. அந்த நேரம் வரக்குள்ள வாகனம் வரவே முடியாது. சாதாரணமா சொல்ல போனா ஒரு தீவில் கூட வர முடியாம இருந்தா எங்க ரோட்டு. இப்ப பாருங்க, என்ன வேணும்னாலும் சின்ன பாபா கூட உருண்டு போற அளவுக்கு எங்களுக்கு அந்த ரோட்டை செஞ்சு தந்தாரு. எங்க அம்மாவங்களா இருக்க காலத்துல அவர் சொல்லி கொடுப்பாரு என்கிட்ட, அம்மா நீ ஓட்ட போடக்குள்ள இவருக்கு தான் போடணும், இவர் இதை செஞ்சு தருவாரு அப்படின்னு சொல்லி. அவங்க பேச்செல்லாம் கேட்டு 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 நாங்க பள்ளத்துல போனதான் மிச்சம். எந்த ஒரு உதவியுமே கிடைக்காம எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு தந்த எங்க சார் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியாம இருக்குது. மலையகத்தில் உள்ள மதுபான சாலைகளை மூடுமாறு கோரி மகளிர் அமைப்புகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மகளிர் பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது. மலையகத்தில் மதுபாவனி பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு காரணம் என்ற துணைப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. மலையகத்தில் மதுபான சாலைகளை மூடுமாறு கோரி சுலோகங்களை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷமிட்டனர். இதேவேளை லிந்துளை நாகசேனி பகுதியிலும் மதுபான சாலையை மூடுமாறு கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாகசேனி பகுதியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். சம்பளம் போடுறாங்க, அது எடுத்துக்கிட்டு வந்தோம்னா 2000-3000 சம்பளம் இருக்கும், அது 1500 கூட போகுது. அதனால எங்களுக்கு மலையகத்துக்கு கிட்ட பாரு வேணும். இதனால எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. சரியான கஷ்டத்துல வாழ்றோம். கொஞ்சம் பாரு தூரத்துக்கு எடுங்க வேணாம், எங்களுக்கு இங்க பாரு வேணாம். ரெண்டு பக்கமும் பார் இருக்கு. கிட்ட பல பிரச்சனைகள், ஸ்கூல் மாணவர்கள் பாடசாலையை விட்டு வர முடியல. அங்கே இருந்து எடுத்துட்டு வந்து ரோட்ல குடிச்சிட்டு பிள்ளைகளை கிண்டல் கேலி பண்றாங்க. பெரியவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு, எத்தனையோ போலீஸ் கேஸ் அடிதடி இப்படி நடந்திருக்கு. அதனால தயவு செய்து மலையகத்தில் உள்ள பார்களை மூடி எங்களோட இளைஞர்களை வளம் பெற வைக்கிறதுக்கு எங்களுக்கு இதுக்காக உதவி செய்யுங்க.
தமிழ் முஸ்லிம் உறவுகளை மேம்படுத்த எல்லா விட்டுக் கொடுப்புகளுக்கும் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகமும் சுகாதார ராஜாங்க அமைச்சருமான ஹசன் அலி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு சென்றபோதே அவர் இதனை குறிப்பிட்டார். களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு சென்ற ராஜாங்க அமைச்சர் வைத்தியசாலையின் குறைகளை கேட்டறிந்ததுடன் வைத்திய அத்தியட்சகர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்திலும் கலந்து கொண்டார். நாங்கள் எவ்வளவு நாள் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரதேசத்தில் தான் நாங்கள் வாழப்போகின்றோம். இந்த பிரதேசம் தான் எங்களுடைய பிரதேசம். எல்லா விதமான வேறுபாடுகளையும் கலைந்து ஒரு 1971 முன்பு இருந்த அந்த உறவு, தமிழ் முஸ்லிம் உறவுகள் தலைத்தோங்குவதற்காக எங்களால் இயன்ற எந்த விதமான விட்டுக் கொடுப்புகளை இதற்காக செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதேவேளை இன்று களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் தங்களை அவமதித்ததாக அரசடி தீவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கிருஷ்ணபிள்ளை தெரிவித்தார். நாம் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கூடம் ஏற்றியவர்கள், அதிகப்படியான வாக்குகளால் வெல்ல வைத்த பெருமைக்குரியவர்கள் வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் மக்களை தவிர வேறு யாருமே கிடையாது. அன்றும் ஏமாந்தோம், இன்றும் ஏமாறுவோம், இதற்கு மேலும் ஏமாறுவோம் என்ற சூழ்நிலை இன்று கூட நடந்தது. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையிலே கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்கள் மத்திய சுகாதார அமைச்சர் அவர்கள் வருவதாக அழைத்திருந்தார். அங்கே சென்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை எந்த வகையில் வரவேற்க வேண்டும் என்பது அறியாமல், புரியாமல், தெரியாமல் பழைய பல்லவி பாடியது போன்றுதான் தோன்றியது. அந்த அமைச்சரிடமும் அதிகாரிகளிடமும் வேண்டுகோள் விடுக்க விரும்புகின்றேன். நாங்கள் எந்த அரசாங்கத்திற்கும் பால் பிடித்து அரசியல் கூட வேறவில்லை. நாங்கள் அன்றும் தன்மான தமிழன், இன்றும் தன்மான தமிழன், இதற்கு மேலும் ஒரு தன்மான தமிழினமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். சமஷ்டி ஆட்சி முறைக்கு மாற்றாக இந்திய முறையிலான அரசியல் சாசனத்தை போன்ற ஒரு தீர்வே இலங்கைக்கு அவசியம் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். தாம் இந்த முறைமை தொடர்பில் இதற்கு முன்னர் பல தடவைகள் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எடுத்துக் கூறியுள்ளதாகவும் அதற்கு எந்த எதிர்ப்பும் வரவில்லை என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி இந்திய பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் இலங்கை விவகாரம் தொடர்பில் வழங்கியுள்ள ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் கட்சிகள் ஒரு பொதுவான இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும் எனவும் ஆனந்த சங்கரி சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்று தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சினைகள் பற்றி பேசக்கூடிய ஒரு சந்திப்பை மேற்கொள்ள எண்ணியுள்ளதாகவும் வி ஆனந்த சங்கரி இந்திய பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வீடுகள் தேவையானோரை விட அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு வீடுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். வவுனியா கற்குளம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வவுனியா, கற்குளம் மற்றும் நெலுக்குளம் பிரதேச மக்களை வடமாகாண சபை அமைச்சர்கள் இன்று சந்தித்து அந்த பகுதி மக்கள் எதிர்நோக்கும் வீட்டு திட்ட பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம், வடமாகாண போக்குவரத்து மற்றும் கிராமிய அபிவிருத்தி அமைச்சர் பாட்டேனீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். வீடு தேவைப்படுகின்ற தமிழர்களில் 18 வீதமானோரும், வீடு தேவைப்படுகின்ற சிங்களவர்களில் 70 வீதமானோருக்கும், வீடு தேவைப்படுகின்ற இஸ்லாமிய சகோதரர்களில் 100க்கு 110 வீதமும் வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது உண்மை. ஆனால் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு 100க்கு 110 வீதம் கொடுத்திருந்தால் கூட உண்மையான தேவையுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கிடைத்தது என்று பார்த்தால் அதுக்குள்ளுக்கும் பிரச்சனை இருக்கின்றது. உண்மையாக வீடு கிடைக்க வேண்டியவர்களுக்கு வீடுகளை கொடுக்காமல் அரசியல் வேறு காரணங்களுக்காக ஒரு குடும்பத்துக்கே 2-3 வீடுகள் கூட கொடுக்கப்பட்டதற்குரிய ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றது. ஆகவே அது எவராக இருந்தாலும் உரியவர்களுக்கு உரிய நிவாரணம், உரிய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கௌரவ முதலமைச்சர் அவர்களதும் இந்த மாகாண அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. உள்ளக கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்ட பின்னர் இலங்கை மத்திய வங்கியின் புதிய முறைகள் தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக இன்று தகவல் வெளியானது. அதுகுறித்து இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்ந்தது. நடுத்தர மற்றும் நீண்டகால அடிப்படையில் கடன்களை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறையாக திரைசேரியினால் முறிகள் விநியோகிக்கப்படுகின்றன.
3 மாதத்திலிருந்து பல்வேறு கால வரையறைக்காக முறிகள் வெளியிடப்படுகின்றன. அரசாங்கத்தின் பொறுப்புகள் தொடர்பிலான உறுதி காரணமாக முதலீட்டாளர்கள் இதுகுறித்து மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர். 1 பில்லியன் ரூபாய் நிதியை திரட்டிக் கொள்ளும் நோக்கில் திரைசேரியினால் முறிகள் விநியோகிக்கப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி அண்மையில் அதிகாரமுள்ள முதல்நிலை பிரதிநிதிகளுக்கு அறிவித்தது. பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அதிவேக வீதி தொடர்பிலான திட்டங்களை மீள ஆரம்பிக்க 15 பில்லியன் ரூபாய் அவசர நிதியம் ஒன்று அவசியம் என அமைச்சர் கபீர் ஹஷீம் அறிவித்துள்ளதாக மார்ச் 6ஆம் தேதி கொள்கை வகுப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்தது. நிதி அமைச்சரினால் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநருக்கு அறிவித்திருந்த போதிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மத்திய வங்கியின் ஆளுநர் முதல்நிலை பிரதிநிதிகளுக்கு இந்த 1 பில்லியன் ரூபாவின் தேவை 10 அல்லது 15 பில்லியனாக அதிகரித்ததா என அறிவிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கவில்லை. பிப்ரவரி 27ஆம் தேதி அது வெளியிடப்பட்ட பின்னர் பிப்ரவரி 24ஆம் தேதி அறிவித்த தொகையை விட 10 மடங்கு அதிகமாக பெற்றுக்கொள்ள செயற்பட்டமையே பிரச்சனையாகும். மத்திய வங்கியின் வெளிப்படைத்தன்மை இல்லாமையினாலேயே இது இடம்பெற்றது. இலங்கை மத்திய வங்கியின் இணையதளத்திற்கேற்ப 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி பட்டியலிடப்பட்ட அதிகாரம் பெற்ற முதல்நிலை முகவர்கள் மத்திய வங்கி, கேபிட்டல் லேண்ட்ஸ், இன்ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ், கமர்ஷியல் பேங்க், ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ட்ரெஷரிஸ், எக்யூட்டி செக்யூரிட்டிஸ், நெட் வேர்ல்ட் செக்யூரிட்டிஸ், என்எஸ்பி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், பீப்புள்ஸ் பேங்க், சம்பத் பேங்க், செலான் பேங்க், வெல்த் ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ், பேன் ஏஷியா பேங்கிங் கார்பரேஷன், பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ், HSBC, யூனியன் பேங்க். 30 வருட காலத்திற்காக 1 பில்லியன் பெறுமதியான முறிகளை விநியோகிப்பதாக முதலில் அறிக்கையிடப்பட்ட பின்னர் சாதாரண முறைப்படி மத்திய வங்கி வட்டி வீதத்தை வெளியிடும். அது 9.5 வீதமாக காணப்பட்டது. எனினும் அதிகரித்த தொகைக்கு 12.5 வீத வட்டியை பெற்றுக் கொள்வதாக 27ஆம் தேதி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதன் காரணமாக இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அதன்படி இலங்கை மத்திய வங்கியின் சிரேஷ்ட பிரதி ஆளுநர் P. சமரசரிடம் நாம் வினவிய போது இந்த பிரச்சினை தொடர்பில் தற்போதைக்கு எதனையும் கூற முடியாது என்று கூறினார். அதனை மத்திய வங்கியின் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லுமாறும் அவர் கூறினார். எனினும் மத்திய வங்கியின் ஆளுநரோடு தொடர்பு கொள்ள நாம் பல தடவைகள் முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை. It is only an allegation that there has been inside information. உள்ளக தகவல்கள் உள்ளதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு மாத்திரமே இங்கு உள்ளது. இந்த விடயம் தொடர்பில் எமக்கு முக்கிய ஆதாரம் இல்லை. எந்த ஒருவருக்கும் எந்த ஒரு அளவிலும் முதலீடுகளை செய்ய முடியும். நாம் இது தொடர்பில் உயர் மட்டத்தில் விசாரணைகளை செய்து வருகின்றோம். நானும் பிரதமரும் மத்திய வங்கியின் ஆளுநருடன் கலந்துரையாடியுள்ளோம். பக்கசார்பற்ற விசாரணையை நாம் மேற்கொள்வோம் என்பதில் உறுதி வழங்குகின்றோம். அனைத்து விடயங்களையும் நாம் ஆராய வேண்டும். கடந்த காலங்களில் முறைகேடான விடயங்களை செய்தவர்கள் இன்னும் இருக்கின்றனர். இது முறிகளில் மாத்திரமல்ல, ஏனைய விடயங்களிலும் காணப்படுகின்றது. இது குறித்து முழுமையான விசாரணைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அவரினால் ஏதாவது முறைகேடுகள் இடம்பெற்றிருந்தால் அது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் அமைச்சரவைக்கு உறுதி வழங்கியுள்ளார். எனவே அது குறித்து மிக விரைவில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். எமக்கும் இந்த தகவல் கிடைத்துள்ளது. அமைச்சரவையில் நாம் இது குறித்து கேள்வி எழுப்புவோம். எனவே எதிர்காலத்தில் பிரதமர் இது குறித்து நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பில்லியன் கணக்கிலான திட்டம் ஒன்று தற்காலிகமாக நிறுத்தப்படுகையில் 2 நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கை, வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் சீன முதலீட்டாளர்களின் ஆர்வத்தை பாதுகாக்க வேண்டும் என சீனா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சீனா கவனம் செலுத்தியுள்ளதாக இலங்கைக்கான சீன தூதுவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த போது கூறியுள்ளார். துறைமுக நகரின் நிர்மாண பணிகளை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு எடுத்த தீர்மானத்தை அடுத்து இலங்கைக்கான சீன தூதுவர் ஷியன் அல்லியன்கே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவையும் வெளிவிவகார அமைச்சரையும் சந்தித்துள்ளதாக சின்ஹுவா செய்தி சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டின் கொள்கையின் மூலம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பது முக்கியமானது என சீன தூதுவராலயத்தின் கொன்சியுலர் ரென்பா சியான் இன்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். The government is very much important for keeping the confidence. இலங்கை வாழ் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற தேவை சிலருக்கு உள்ளது. துறைமுக நகருக்கு கடன் வழங்குவதாக கூறி மக்களை திசை திருப்ப முயல்கின்றனர். அது தவறானது. உங்களது அரசாங்கமோ அல்லது இலங்கை வாழ் மக்களோ இதற்கு இந்த திட்டத்திற்காக ₹1 கூட செலுத்துவதில்லை. புதிய அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் தொடர்பில் சீன அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் சட்டபூர்வமான உரிமையை பாதுகாப்பதற்கும் அதற்கு மதிப்பளிக்கும் வகையிலும் நடந்து கொள்வார்கள் என்பதில் எமக்கு நம்பிக்கை உள்ளது. துறைமுக நகரம் தொடர்பில் சாத்தியக்கூற்று மதிப்பீடு செய்யப்பட்டு இந்த ஆய்வு நிறைவடைந்துள்ளது. இலங்கையின் சட்டம் மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு அமைவாக அந்த பொறுப்பு இலங்கை அரசாங்கத்திடமே உள்ளது. அது முதலீட்டாளர்களின் பொறுப்பு அல்ல. இந்த திட்டம் 2004ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்திலே முதலான கடத்திற்கு வந்தது. அதன்போது விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு ஏற்ப சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றே இந்த திட்டத்தை ஆரம்பித்தது. 120 ஏக்கர் பகுதியில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது.
நான் அறிந்த மட்டத்தில் அதுவே இடம்பெற்றது. இலங்கை தொடர்பில் சீன அரசாங்கம் வைத்துள்ள நம்பிக்கை மிக முக்கியமானது என்பதை இங்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அரசாங்கம் மாறும்போது முதலீட்டு கொள்கை மாறுமாக இருந்தால், திட்டங்களை மீள ஆராய்வதாக இருந்தால், இல்லாவிடின் அதனை நிறுத்துவதாக இருந்தால், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என்ன நினைப்பார்கள்? முதலீட்டாளர்கள் நாட்டிற்கு வருவார்களா? Come to invest in a country. இதேவேளை சீனாவின் கொடுக்கல் வாங்கல்களின் போது இடம்பெற்றுள்ள பாரியளவிலான மோசடி தொடர்பில் ஆராய்வதற்கு புதிய சட்டங்களை வகுத்து வருவதாக பிரதி நீதியமைச்சர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார். சீனாவுடன் செய்த கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் தொடர்பில் சீன அரசாங்கம் நமக்கு அனைத்து தகவல்களையும் வழங்குவதில்லை. எனினும் கட்டுநாயக்க அதிவேக வீதியின் 1 கிலோமீட்டருக்கு $4 மில்லியன் செலவாகும் என்பதை நாம் அறிவோம். எனினும் 14 மில்லியன் செலவு செய்துள்ளனர். அந்த தொகைக்கு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது. அவ்வாறு என்றால் எவ்வாறு திருடர்களை பிடிப்பது? அவர்கள் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்தின்படி 14 மில்லியன் என்று குறிப்பிடப்பட்டு எஞ்சிய பணத்தை எதற்காக பயன்படுத்தினர் என்பதை அறிய முடியாமல் போயுள்ளது. எனவே எவ்வாறு திருடர்களை பிடிப்பது? திருடர் என்று தெரியும், ஆனால் பிடிக்க முடியாது. எனவே அதற்காக சட்டங்களை வகுக்க எதிர்பார்க்கின்றோம். இத்துடன் நியூஸ் பஸ்டின் வீக்கெண்ட் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.